வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. வேட்டையன் படத்திற்கு பிறகு ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகுது. இன்னும் இந்த படத்தில் இருந்து ட்ரெய்லர் கூட வெளியாகாத நிலையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருந்து வருது. காரணம், இந்த படத்தில் நடித்துள்ள நடிகர்கள் தான். இந்த நிலையில் கூலி படத்துக்காக ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியுள்ள சம்பள விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள கூலி படத்தில் ரஜினிகாந்த் 280 கோடி சம்பளம் வாங்கியுள்ளார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. இதன் மூலம் 74 வயதிலும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் அப்படிங்கிற உயரத்தை தொட்டுள்ளார் ரஜினிகாந்த். இதற்கு முன்பு சன் பிக்சர்ஸ் தயாரித்த ஜெயிலர் படமும் 650 கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனை படைத்தது. மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி வரும் கூலி படத்தில் ரஜினிகாந்த் தேவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் சமீப காலமாக நடித்த படங்களின் கதாபாத்திரத்தில் இருந்து இது முற்றிலும் மாறுபடுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, சோபின் சாகிர், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. தங்க கடத்தல் தொடர்பாக இந்த படத்தின் கதை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. லியோ படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. லியோ படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் பாதியில் மிகப்பெரிய சொதப்பல் பண்ணிட்டாங்க. கதையிலும் சரி, திரைக்கதையிலும் சரி, மொத்தமாக சொதப்பி வச்சிருந்தனால அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வெற்றியை பெற முடியாமல் தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. இதனை ஏற்றுக்கொண்ட லோகேஷ் கனகராஜ் தன்னோட அடுத்த படங்களில் சரி செய்து கொள்வதாக தெரிவிச்சிருந்தார். கூலி படத்திற்காக லோகேஷ் கனகராஜ் 60 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. தனது 6வது படத்திலேயே இவ்வளவு பெரிய சம்பளத்தை லோகேஷ் கனகராஜ் வாங்கியிருக்காரு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகும் கூலி படத்திற்காக ரசிகர்களும் திரையுலகமும் காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக ரஜினி ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வராரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.